பழைய கிளாஸ்ல சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள பார்த்தோம். அப்புறம் சிற்றிலக்கியம் பார்த்தோம். சோழ மன்னர்ல முதல்ல வென்ற மன்னர் யாரு? திருப்புரம்பியம் போர். திருப்புரம்பியம் போரப்ப அரசரா இருந்தவர் யாரு? சோழர்களுக்கே பிற்கால சோழர்களுக்கு வளர்றதுக்கே ஒரு விதையா இருந்தவர். இல்ல. விஜயாலய சோழன். தன் திருமேனியில உடம்புல 96 விழுப்புண் வாங்கியிருப்பாரு. அந்த திருப்புரம்பியம் போர்ல ஈடுபட்டவர். போர்ல படைய வழி நடத்தினவர் யாரு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட பார்த்தோம். ஆதித்த சோழன். குழப்பிக்காதீங்க. ஆதித்த சோழன் வேற, கரிகால் பெருவளத்தான் வேற, ஆதித்த கரிகாலன் வேற. கரிகால் பெருவளத்தான் சங்ககால மன்னர். ஆதித்த சோழன் வந்து இந்த விஜயாலய சோழனோட மகன். திருப்புரம்பியம் போர்ல அவர்தான் படைய வழிநடத்தி இருப்பாரு. திருப்புரம்பியம் போர் யார் யாருக்கு நடந்திருக்கும்? பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நடந்திருக்கும். சோழர்கள் யார் பக்கம் இருப்பாங்க? பல்லவர்கள் பக்கம் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து நடந்த போர்ல தான் அதுல பல்லவர்கள் தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு சோழர்கள் தான் முக்கிய காரணமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர் வரும். அந்த போர் பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் நடக்கும். சோழரான ஆதித்த சோழன் வந்து பல்லவர வென்று பல்லவர சாம்ராஜ்யத்தை முடிச்சு விட்டுருவாரு. களப்பிரர்கள்ட்ட இருந்து தன் நாட்ட மீட்ட பாண்டிய மன்னன் பேர் என்ன? சரி, அது அப்புறமா பாருங்க. இது அந்த ஒரு ஒரு மன்னர் வந்து ஒரு பாண்டிய மன்னர் வந்து சமணர்கள கழுவேற்றி இருப்பாரு. அவர் பேரு? ப்ரீவியஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம். கூன் பாண்டியன். கூன் பாண்டியன் அவரோட இன்னொரு பேரு? அரிகேசரி. அரிகேசரி. சிற்றிலக்கிய காலம் அப்படின்றது யார் காலம்னு பார்த்தோம்? நாயக்கர்கள் காலம். பக்தி காலம்? பக்தி இலக்கிய காலம் அப்படின்றது பல்லவர் காலம். இந்த சிற்றிலக்கியங்கள் 96 சிற்றிலக்கியம் இருக்கு. அதுல நமக்கு இம்பார்ட்டன்டா புக்ல குடுத்திருக்குது. அது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. அத வச்சு பார்ப்போம். குறவஞ்சி. குறவஞ்சி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கியம் இருக்கு. இந்த குறவஞ்சி அப்படின்றது ஒரு நாடக இலக்கிய வடிவம். நாடகம் மாரியே இருக்கும். அது நம்ம சிற்றிலக்கியம்னா என்னன்னு பார்த்தோம். அறம், பொருள், இன்பம், வீடுல சிறுகாப்பியம் மாரியே ஏதாச்சும் 1ஓ, 2ஓ கம்மியா இருந்தா அது சிற்றிலக்கியம்னு பார்த்தோம். இந்த தொல்காப்பியர் வந்து இலக்கியத்த வகைப்படுத்தி இருப்பாரு. வனப்பு, அம்மை இந்த மாரி ஒவ்வொரு வகைன்னு வகைப்படுத்தி இருப்பாரு. அந்த வகையில வனப்பு அப்படின்ற ஒரு இதுல தொல்காப்பியர் இந்த குறிஞ்சி வகை வருது. தொல்காப்பியர் வகைப்படுத்தினதுல வனப்பு அப்படின்ற வகையில இந்த குறவஞ்சி அப்படின்றது வருது. இத வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ்னு பார்ப்போம். அதுல இயல் தமிழ், இசைத்தமிழ் 2ம் கலந்த இலக்கியமா இருக்கும். முதல் குறவஞ்சி நூல் வந்து குற்றால குறவஞ்சி. இந்த முதல் குறவஞ்சி அப்படின்றது இந்த சிற்றிலக்கியங்களே அப்படிதான். முதல் குறவஞ்சி எந்த நூலு? முதல் பரணி என்ன நூலு? இந்த மாரி கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். அதுல அந்த முதல் குறவஞ்சியான குற்றால குறவஞ்சி. இந்த குற்றால குறவஞ்சி அப்படின்றது குறம் அப்படின்னும், குறத்திப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இத எழுதினவர் வந்து திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் எந்த ஊர்னா குற்றாலம். குற்றாலத்திலிருந்து அதான் குற்றால குறவஞ்சி ஏற்றுறாரு. இந்த குற்றாலத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா மேலரகம். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதே மாரி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கரோட காலத்துல இந்த குறவஞ்சி இயற்றுவாரு. இயற்றி அந்த அந்த இடத்தோட அரசரா இருக்கிற இந்த முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் தான் அரசரா இருப்பார். அவர் முன்னாடி இந்த குற்றாலநாதர் முன்னா குற்றால கோவில் இருக்கும். அந்த கோயில்ல குற்றாலநாதர் இருப்பாரு. அங்க வச்சு அரங்கேற்றி இருக்காங்க. இத நம்ம சீத்தலை சாத்தனாரு இவர்கிட்ட இளங்கோவடி கிட்ட அரங்கேற்றின மாரி இது மாரி பண்ணியிருக்காங்க. இதோட தலைவன் யாருன்னா அந்த குற்றாலநாதர் தான். சிவபெருமான் தான். தலைவி வசந்தவல்லி அப்படின்னு ஒரு பொண்ணு. அது மாரி இந்த வசந்தவல்லி அப்படின்றவங்க வந்து குற்றாலநாதருக்கு எழுதுற மாரி அவர் எழுதியிருப்பாரு. திரிகுட ராசப்ப கவிராயர். அதுல அந்த குற்றால மலைய பத்தின இது, அழகு எல்லாமே இருக்கும். இந்த திரிகுட கவிராயர் வந்து நெறைய நூல் எழுதியிருப்பாரு. அதுல அவரோட கவிதை கிரீடம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த நூலு தான். திரிகுட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என அழைக்கப்படுவது குற்றால குறவஞ்சி. வேற குறவஞ்சி நூல்கள் இதெல்லாம் கேட்டதுதான். குற்றால குறவஞ்சியை தாண்டி வேற குறவஞ்சி நூல்கள் என்னென்னன்னா கும்பேசர் குறவஞ்சி, பாபநாச முதலியார் இந்த 3மே கேட்டிருக்காங்க. தமிழரசி குறவஞ்சி, தோரமங்கலம், பெத்தலகம் குறவஞ்சி, தஞ்சை வேதநாயக சாஸ்திரி. இயேசு பிறந்த இடம்னு எத பார்த்தோம்? பெத்தலகம். ரச்சனை யாத்திரிகத்துல பார்த்திருப்போம். பரணி. இந்த பரணி அப்படின்றது ஒரு போர் அந்த இத வச்சு எழுதுற ஒரு இலக்கிய வகை தான். இதுக்கு என்னன்னா, அந்த பன்னீர் பாட்டியல் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்கு. ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பதே பரணி அப்படின்னு. வகுப்பதே பரணின்னு இந்த பன்னீர் பாட்டியல் சொல்லியிருக்கு. அது சொல்ல வச்சு பார்க்கிறப்ப
ஒரு 1000 ஆணைகள போர் முனையில நின்னு வென்றவன வச்சு பாடுறது தான் பரணி அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுல அந்த பரணி அப்படின்றது எல்லாதுமே ஜெயிச்ச மன்னன வச்சு தான் பேர் வரும். இந்த பரணி அப்படின்றது மட்டும் தோத்த மன்னர்கள வச்சு பேர் வரும். கலிங்கத்து பரணி. சோழ மன்னன் வந்து கலிங்கத்துக்கு வென்றிருப்பாரு. கலிங்கம்னா இப்ப இருக்க ஒடிசா. அந்த ஒடிசாவ வென்றிருப்பாரு. வென்றனால அது கலிங்கத்து பரணி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த பரணி வந்து மொத்தம் 13 உறுப்புகள் இருக்கு இதுல. 13 உறுப்புகள், 13 பிரிவுகள் மாரி. தமிழில் எழுந்த முதல் பரணி அந்த கலிங்கத்து பரணி தான். இந்த பரணி பரணி அப்படின்ற இலக்கியத்தோட அந்த பாவகை என்னன்னா கலித்தாழிசை. வெண்பா, ஆசிரியப்பான்னு பார்த்தோம்ல. அதுல அந்த கலிப்பால வர்ற ஒரு வகையான கலித்தாழிசை. இதுல அந்த கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி இயற்றியவரு இந்த ஜெயங்கொண்டார். இந்த எது எல்லாமே முக்கியமானது. ரிப்பீட்டடா கேட்ட இடம். இவர் பிறந்த இடமும் தீபங்குடி. காலம் 11ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலமா இருக்கலாம்ன்னு. இவரோட வேறு படைப்பு என்னன்னா, அ உலா மடல் அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. இசையாயிரம் உலா மடல். ஏன்னா, உலான்னு ஒரு சிற்றிலக்கியம் நம்ம படிப்போம். அதுல உலா மடல் என்று அழைக்கப்படும் நூல்னு கேட்டுட்டு, கீழ ஏதாச்சும் உலா குடுத்தாங்கன்னா நம்ம அது போயிருவோம். அது போக்கூடாது. இது கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. அந்த உலா மடல் அப்படின்னா, இவர் எழுதின இன்னொரு படைப்பு தான். குலோத்துங்கனுக்கு இந்த அந்த இவர் இயற்றுனப்ப குலோத்துங்க சோழன் தான் அப்ப மன்னரா இருப்பாரு. அப்ப இவருக்கு பரிசா ஒவ்வொரு பாடலுக்கு ஒவ்வொரு தங்க தேங்காய தங்கத்துல செஞ்ச தேங்காய் மாரியான ஒரு இத பரிசா தந்திருக்காரு. இந்த பாட்டுடைய தலைவனும் அதே முதல் குலோத்துங்க சோழன் தான். இந்த இது வந்து அந்த முதல் குலோத்துங்க சோழன் அவரோட தளபதியான தொண்டைமான் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையன் ஆமா. அவர் பேரு சரியா தெரியல. நான் அத பார்த்து சொல்றேன். தொண்டைமான் இளந்திரையன் வராது. இந்த குலோத்துங்கன் வந்து கலிங்கம் வந்து பண்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஒடிசா தான். அந்த ஒடிசா அந்த காலத்துல கலிங்கம்ன்னும், பண்டு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கலிங்கத்து பரணிய போற்றி இருப்பாங்க ஒரு 2 பேரு. யாருன்னா ஒட்டக்குத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தென் தமிழ் தெய்வ பரணி. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின். இந்த 2மே நம்ம குழப்பும். தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னது, அப்புறம் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்ன்னு வரும். அத பலப்பட்டை சொக்கநாத புலவர் சொல்லியிருப்பாரு. இது 2மே ஆப்ஷன்ல இருக்கும். நமக்கு இந்த 2மே ஒரே இடத்துல படிக்கிறதுனால குழம்பும். இது தெளிவா படிச்சுக்கோங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். முன்னாடி நம்ம இப்போ சிலபஸ் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல தான் அதிக இலக்கியம் படிப்போம். இலக்கியம் படிச்சு அது நமக்கு தமிழ் மீடியத்துக்கு யூனிட் 8ல யூஸ் ஆகிக்கிடும். இப்ப அப்படி இல்ல. அதுல ஃபுல்லா குறைச்சுட்டாங்க. யூனிட் 8ன்னு வர்றப்ப தான் யூனிட் 8ல தான் நம்ம அதிக இலக்கியம் படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 20 மார்க் அதுல தான் வருது. எழுது. இந்த இது கேட்டிருக்காங்க. "ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது என்ன நூல்?" அப்படின்னு. பரணி நூல். எழுதியாச்சா? அவரோட தளபதி பேர் வந்து கருணாகர தொண்டைமான்.
முதலாம் குலோத்துங்க சோழனோட படை தளபதி பேர். குலோத்துங்கன் எங்க இது கணக்கு? ஆ தென்தமிழ் தெய்வத்து பரணி அப்படின்னு இந்த பரணி நூல வந்துச்சுன்னா ஒட்டக்குத்தர். பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டாருன்னு அதோட ஆசிரியரை சொன்னா பலப்பட்டை சொக்கநாத புலவர். குழப்பிக்காதீங்க. எழுதியாச்சுன்னு. அடுத்தது தூது இலக்கியம். இந்த தூது இலக்கியம் அப்படின்றது வந்து அவங்க மனசுல நினைச்சத தலைவன் தலைவன் மனசுலயோ இல்ல தலைவி மனசுல நினைச்சதையோ ஒரு தூதா வண்டு முதல் எதனாலும் ஒரு தூதா அனுப்புவாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு அனுப்புற மாதிரி ஒரு இலக்கியம். இத தமிழ் மொழியவே தூதா அனுப்புவாங்க. முருகரை தூதா அனுப்புவாங்க. வண்ட தூதா அனுப்புவாங்க. இந்த மாதிரி அவங்கள அந்த மாதிரி இலக்கியம் படைச்சிருப்பாங்க. இப்படி ஒரு இத தூதா அனுப்பணும். அத தமிழ் வழி தூது வந்து இந்த சொக்கநாதர் இருப்பாரு. மதுரை சொக்கநாதர். அவர் மேல காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தமிழ் மொழியவே தூதா அனுப்புற மாரி இயற்றியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு இலக்கியம் தான் தூது இலக்கியம். இத வந்து 2 வகைப்படும். அதான் அகத்தூது, புறத்தூது. இது வந்து இந்த இது கேட்டிருக்காங்க. கலிவெண்பாவால் ஆனது. கலிவெண்பா அது ஒரு பாவகை. இதுக்கு முன்னாடி பரணி எதுல பார்த்தோம்? கலித்தாழிசை. இது கலிவெண்பா. இதோட வேறு பெயர்கள் என்னன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். முதல் தூது நூல் வந்து நெஞ்சம் விடு தூது. நெஞ்சம் விடு தூதை இயற்றினது யாருன்னா உமாபதி சிவம். வடமொழியில ஒரு தூது இலக்கியம் மாரி ஒரு இலக்கியத்த அந்த காளிதாசர் எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வச்ச பேரு மேகச்சந்தம். அது தமிழ்ல முகில் வீடு தூதுன்னு சொல்றாங்க. காளிதாசர் வடமொழி புலவரான காளிதாசர் வந்து மேகச்சந்தம் அப்படின்னு இந்த தூது இலக்கியம் மாரி மேகத்த தூது விடுற மாரி இருக்கும். மேகத்துக்கு இன்னொரு பேரு முகில். முகில் வீடு தூது அப்படின்னு இருக்கு. இது இந்த இடத்துல ஏன் பார்க்கிறோம்னா, மேகம் வீடு தூது அப்படின்னு குமரகுருபரர் ஒரு இது எழுதியிருக்காரு. 2யும் குழப்பிக்க கூடாது. மேகம் வீடு தூதுனா குமரகுருபரர். முகில் வீடு தூது அல்லது மேகச்சந்தம்னா காளிதாசர். இது நெஞ்சம் விடு தூதுனா உமாபதி சிவம். அழகர் கிள்ளை விடு தூது. இந்த மதுரையில உள்ள அழகர் மலை காட்டழகர் கோயில் இருக்கும். அந்த அழகர் மலைக்கு அந்த அழகருக்கு தூது பாடினவர் தான் பலப்பட்டை சொக்கநாத புலவர். அந்த முன்னாடி பார்த்தோம்ல. பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான்னு சொல்லியிருப்பார்ல அவர். தமிழ் வீடு தூதோட ஆசிரியர் பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. தெரியல. இத நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் வீடு தூதெல்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு தூதுவின் ஆசிரியர் யாருன்னு. ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். நம்ம நம்ம சைடு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் ஒரு யாராச்சும் தானே எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு போட்டுறக்கூடாது. ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னா, ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு தான் எழுதணும். அதான் தமிழ் விடு தூது. இது நமக்கு புக்ல இருக்கு. அதனால அத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். தமிழையே தூது அனுப்பியிருப்பாங்க. இது மொத்தம் 268 கன்னிகள். கன்னினா 2, 2 அடியா அந்த பாடல் முழுக்க ஒரு நெறைய அடிகள் இருக்கும். ஆனா 2, 2 அடியா சேர்ந்த மாரியே வரும். 2 2 பூ கோக்குறப்ப கன்னியா கோக்குற மாரி 2, 2 கோக்குற மாரி 2, 2 அந்த இலக்கியத்த செய்யுள கோர்த்திருப்பாங்க. அதுதான் கன்னி வகை அப்படிம்பாங்க. அது 268 கன்னிகள் இருக்கு. 1930ஆம் ஆண்டு உ.வே.சா முதல்ல பதிப்பிச்சிருப்பாரு. உ.வே.சா வந்து ஒரு நூல பதிப்பிச்சிருப்பாரு. 10 பாட்டு நூல்ல. ஆ 9 மலர்கள பத்தி கூறியிருக்கும். அதுல ஒரே ஒரு மலர் மட்டும் தெரியலன்னு ஒரு 2, 3 வருஷம் இருந்து அத தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் தான் அத பதிப்பிச்சிருப்பாரு. அந்த நூல் பேர் என்ன? செங்காந்தள் முதல் எருக்கம்பூ வரை பதிப்பிச்சிருப்பார்ல. கபிலர் கூட அத எழுதியிருப்பாரு. அந்த நூல் பேரு. யோசிச்சு பாருங்க. கபிலர் எழுதியிருப்பாரு. அந்த 5 இணையில வர்ற இதுல ஒரு பேர் வரும். குறிஞ்சிப்பாட்டு.
அதான் மதுரை கோயில்ல இருக்க சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழையே தூது அனுப்புற மாரி இருக்கும். அதுல அந்த தமிழோட வளமை, தமிழ பத்தி அழகா சொல்லி, "இவ்வளோ பெருமை பெற்றிருக்க தமிழே, எனக்காண்டி நீ தூது போ" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். இது 250 ஆண்டுகளுக்கு முந்தைய இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 250 இது தமிழ் வீடு தூது எத்தனை ஆண்டுக்கு முந்தைய நூல் அப்படின்னு கேட்டு, சும்மா ஆப்ஷன்ல 250 அப்படி இருக்கு. புக்ல எதுவுமே இல்ல. ஆனா, இதான் ஆன்ஸர் குடுத்திருக்காங்க. ஆன்ஸர் கீழ. நோட் பண்ணிக்கோங்க. சரி. எட்டுத்தொகை நூல்ல 13, 31ன்னு முடியிற அந்த அடிவரையறை கொண்ட நூல் என்ன? யோசிச்சு பாருங்க. அகநானூறு. 4, 8ன்னு முடியிறது? ஐங்குறுநூறு இல்ல. குறுந்தொகை கரெக்ட். 3, 6ன்னு முடியிறது? ஐங்குறுநூறு. 9, 12ன்னு வர்றது? நற்றிணை. 4, 400ன்னு வர்றது? புறநானூறு. இந்த அகநானூறு இன்னொரு பெயரால வழங்கப்படுது. அந்த பேரு? நெடுந்தொகை. கலம்பகம். கலம்பகம்னா என்னன்னா, இப்ப கதம்பம்னு ஒரு பூ சொல்லுவோம். அது வந்து நெறைய மலர்கள சேர்த்து, நெறைய மனம் கொண்ட மலர்கள சேர்த்து கெட்டுறது தான் கதம்பம்னு சொல்லுவோம். அது மாரி இது ஏன் கலம்பகம்னு அழைக்கப்படுதுன்னா, நெறைய அகம், புறம் அப்படின்னு பார்க்காம எல்லா கருத்துக்களையும் சேர்த்து சொல்ற ஒரு நூல்னால இது கலம்பகம்னு அழைக்கப்படுது. அந்த இலக்கியமே அப்படிதான் வரும். இந்த இலக்கியம் கலம்பகம்ல மொத்தம் 18 உறுப்புகள் இருக்கு. இதுல களம்னா 12ன்னும், பகம்னா 6ன்னும் குறிப்பு இருக்கு. கலம்பகத்தோட இலக்கியத்த இது பன்னீர் பாட்டியல் அப்படின்றது சிற்றிலக்கியங்களோட இலக்கியத்த கூறுது. மெயினா அதுல அந்த அந்த இதுலயே கலம்பகத்தோட இலக்கியமும் அதுல வருது. முதல் கலம்பக நூல் என்னன்னா நந்தி கலம்பகம். கலம்பகம் பாடுவதில வல்லவர் இரட்டையர்கள். இந்த கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள் அப்படின்னு சொன்னவர் வந்து அந்த பலப்பட்டை சொக்கநாத புலவர் தான். அடுத்து வேற கலம்பகம் இந்த கேட்ட கேள்வி இதெல்லாம் கேட்டதுதான். திருவரங்கம் இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, மேட்ச்ல கேட்பாங்க. ஒரு சில நேரம் சிம்பிளாவே கேட்பாங்க. மேட்ச்ல தான் அதிகபட்சம் வரும். இந்த இந்த மாரி இது ஒரே இது இருக்கிறது. மேத்ஸ்ல வந்தா ஈஸியா போட்டுறலாம். தனித்தனியா கேட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த திருவரங்க கலம்பகம்னு எழுதினவரு பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம் எழுதினது குமரகுருபரர். திருக்காவலூர் கலம்பகம் எழுதினது வீரமாமுனிவர். திருச்செந்தூர் கலம்பகம் சாமிநாத தேசிகர். அப்புறம் தமிழ் செயல் கழகம் ஜி.யு. போப். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். படிச்சுக்கோங்க. இந்த நந்தி கலம்பத்தை எழுதினவங்க பேர் தெரியவில்லை. நந்தி கலம்பகத்துல யார் பாட்டுடை தலைவன்னா 3ஆம் நந்திவர்மன். எழுதியாச்சு. எழுதியாச்சு. அடுத்து அம்மானை. இந்த அம்மானை வந்து அம்மானைனா பெண்களுக்குரிய ஒரு விளையாட்டு. இந்த மணல்ல, கூழாங்கல்ல வச்சு இப்டி தூக்கி போட்டு தட்டா 1 தவள 2 அப்படி பிடிச்சு விளையாடுவாங்க. நீங்க விளையாண்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தட்டாங்கல். அந்த அந்த விளையாட்டு தான். அதுல சங்ககாலத்துல எப்படி விளையாடப்பட்டிருக்குன்னா, 3 பேர் விளையாண்டாங்கன்னா, ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட்டு 2வது ஆள்ட்ட ஒரு கருத்த கூற, 2வது ஆள் அந்த கருத்த பத்தி 3வது ஆள்ட்ட வினாவ, 3வது ஆள் அதுக்கு விடை சொல்ற மாரி, ஒரு கருத்த பரிமாற்றம் பண்ற மாரி ஒரு விளையாட்டாவும் இருந்திருக்கு. இதுதான் இதுல முக்கியமானது. இந்த இந்த லைன் தான். மூவர் வட்டமாக அமர்ந்து கல்லை மேலெறிந்து பிடித்து ஆடுவது இதுதான் கேட்டிருக்காங்க. விளையாட்டை 3 பேர் விளையாண்டு
அதே மாரி கருத்த பரிமாற்றுறது, கடைசியானவர் விடை சொல்றது அது அப்படி சொல்ற சிற்றிலக்கிய வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இருங்க அடுத்ததும் நடத்திட்டு அப்புறம் நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உலா. அதான் இது தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் வந்து இந்த உலா எப்படி உலாவ பத்தின குறிப்பு, ஊறு தோற்றும் வகைமையான வழக்கோடு சிவானிய வகைமையான. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இப்படி தொல்காப்பியம் கூறும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு. இதோட வேறு பேர் என்னன்னா பவனி, உலாப்புறம், பெண்பாற் கைக்கிளை. பாவகை என்னன்னா களி, வெண்பா. முன்னிலை இது வந்து 2 பிரிவா இந்த உலா அப்படின்றது 2 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. முன்னிலை பகுதி, பின்னிலை பகுதின்னு. முன்னிலை பகுதி வந்து ஆண் ப ஆண்கள ஆண்களோட சிறப்பு பத்தியும், பின்னிலை பகுதி பெண்களோட சிறப்பு பத்தியும் சொல்லுது. ஆண்களோட 7 பருவம் பத்தி இந்த முன்னிலையில சொல்லியிருக்கும். பின்னிலை பகுதியில பெண்களோட 7 பருவங்கள் பத்தி சொல்லியிருக்கும். அதுல நம்ம பெண்கள பத்தின இதுதான் புக்ல இருக்கு. ஓல்டு புக்ல இருக்கனால அதுதான் கேட்டிருக்காங்க. ஆனா ஆண்கள பத்தி கேட்க இனிமே வாய்ப்பு இருக்கு. ஆண்கள் பத்தின 7 பருவங்கள் என்னென்னன்னா அதான் பாலன். பாலன்னா 1 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும். மீலினா 8 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும். மறவோன்னா 11 வயசுல இருந்து 14 வயது வரைக்கும். திரளோன்னா 15 வயது. காளைனா 16 வயது. விடலைனா 17ல இருந்து 30 வயது. முதுமகன். முதுமகன்னா 30 வயசுக்கு மேல இருக்கவங்க முதுமகன். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல. ஆனா இதுவும் அந்த இதுல இருக்கிறது தான். ஆனா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது இதுதான். இது ஆர்டராவும் கேட்பாங்க. அப்புறம் அந்த ஏஜ மேட்ச் பண்ணி கேட்கவும் கேட்பாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இது இந்த ஆர்டர ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் உங்களுக்கு கரெக்ட்டா ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இத நீங்க மேட்ச் பண்ணிடலாம். வேற உலா நூல்கள் என்னென்னன்னா, முதல் உலா நூல் வந்து திருக்கயிலை நாதர் உலா. இந்த திருக்கயிலை நாதர் உலா வந்து சேரன் பெருமாள் நாயனார் எழுதினது. இதான் முதல் உலா. இது தெய்வீக உலான்னு அழைக்கப்படுது. தெய்வீக உலா என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னு கேட்பாங்க. மூவர் உலா வந்து ஒட்டக்கூத்தர் எழுதினது. 3 சோழ மன்னர்கள பத்தி எழுதியிருப்பாரு. அதான் சோழ மன்னன பத்தினது இது. அடுத்து ஆளுடை பிள்ளை திருவுலா. ஆளுடை பிள்ளை திருவுலா மாலை. இது நம்பியாண்டார் நம்பி எழுதினது. நம்பியாண்டார் நம்பி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். 11 இத தொகுத்திருப்பாரு. உலால இருந்தே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மானை நோட் பண்ணிக்கோங்க. இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. தனித்தனி தான் எல்லாம். எப்படினாலும் நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸும் நமக்கு ஏத்தாப்புல அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் 3 எக்ஸாமும் வருது. இந்த வருஷத்தோட கிளியர் பண்ணி உள்ள போக பாருங்க. ஏன்னா, அடுத்து புக்கும் மாத்திருவாங்க. புதிய கல்விக் கொள்கை 2025ல இருந்து கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டாங்கன்னா, மேபி 25ல இருந்து இல்ல 26ல புக் மாறலாம். புக் மாறிடுச்சுன்னா நம்ம தான் அப்புறம் புது புக்கையும் படிக்க வேண்டி வரும். விக்கிரம சோழன், அப்புறம் ஒண்ணு விக்கிரம சோழன், இன்னொன்னு குலோத்துங்க சோழன். நான் இந்த பார்த்து சொல்றேன். விக்கிரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் எழுதிக்கணும். அப்புறம் 2ஆம் ராசராசன். இது எழுதியாச்சுல்ல?
எழுதியாச்சா? சரி ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவைன்னு இந்த ஆர்டர ஃபர்ஸ்ட் அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். ஆர்டர ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது மொத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல இருந்து 5, 7 ஞாபகம் வச்சுட்டு, இங்க 2 டிஃபரன்ஸ் 2, 2, 6, 6, 7, 8 இதான் டிஃபரன்ஸ். இந்த 5, 7 மொத நமக்கு ஞாபகம் வந்துரும். இது 2க்கும் இதுக்கு அடுத்த நம்பர் இங்க வரும்னு நமக்கு தெரியும். அடுத்தடுத்த நம்பர் தான் வருது. இது 2க்கும் டிஃபரன்ஸ் நம்ம 2ன்னு பார்த்திருக்கோம். 2னா அப்ப 11. இது 2க்கும் அப்புறம் 12 இங்க போட்டுருவோம். இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 2. 2னா அப்ப 13. அடுத்து 13க்கு அப்புறம் இங்க 14 நம்ம போட்டுருவோம். இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 6. அப்ப 19. அடுத்து 19னா இங்க 20 வரும். 20க்கு அப்புறம் இதுக்கு டிஃபரன்ஸும் 6, 25, 25 அதுக்கப்புறம் 26 இங்க போட்டுருவோம். இது 2க்கு டிஃபரன்ஸ் 7. 7னா 32. அடுத்தது அடுத்த 33 போடுவோம். டிஃபரன்ஸ் 8, 40ன்னு வரும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துரும். உங்களுக்கு இந்த இது கேட்டாங்கன்னா, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அந்த இது ஞாபகம் வந்துரணும். அதுக்கப்புறம் இது 2, 2, 6, 6, 7, 8 சிம்பிளா ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இது நமக்கு எப்பயுமே மறக்காது 5ல இருந்து 7 டக்கு டக்குன்னு அப்புறம் போட்டுறலாம். இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரைமிங்கா தான் வரும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, கடைசி பேரிளம் பெண். அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மனப்பாடம் பண்றப்ப நமக்கு ஒரு 1 வாரம் ஞாபகம் இருக்கும். கரெக்ட்டா எக்ஸாம் முன்னாடி எக்ஸாம் அன்னைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிரும். ஆனா இந்த மாரி ஷார்ட்கட்ஸ் நமக்கு அந்த இடத்துல டக்குன்னு கை குடுக்கும். தெரியுதா? எழுதியாச்சு. எழுதியாச்சா? ஆமா. எழுதிட்டு அப்படியே பிரேக் போயிட்டு போன கிளாஸ்ல திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் பார்த்தோம். முதல் குறள் என்ன பார்த்தோம்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். அடுத்த குறள் பரிதோம்பி தேரினும் அஃதே துணை. அடுத்த அடுத்த குறள் ஒழுக்கம் சொல்லுங்க. இதுல என்ன சொல்றாரு? ஒழுக்கம் ஒழுக்கம் ம். இழிந்த பிறப்பாயிரும் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஒரு ஏற்றத்தாழ்வ சொல்லுவாரு. ஒழுக்கமா இருக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த குடின்னு. அடுத்து 6வது குறள் எழுதிக்கோங்க. மறப்பினும்
மரப்பினும் மோத்துக் கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இந்த குறளோட பொருள் என்னன்னா, பார்ப்பான் அப்படின்னு ஒரு குடி இருந்துச்சு அந்த காலத்துல. அந்த குடியோட வேலை என்னன்னா, இப்ப நம்ம ஜெராக்ஸ் எடுத்துடுறோம். இப்ப ஒரு காப்பி வேணும்னா, தொல்காப்பியமோ, சிலப்பதிகாரமோ புக் இருக்கு. அத நம்ம அச்சா பதிச்சிடுறோம். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துடுறோம். அந்த காலத்துல அந்த வசதி இல்ல. ஒரு ஓலையில இருந்து இன்னொரு ஓலைக்கு மாத்தி எழுதுறதுக்கு அந்த ஒரு தொழில் இருந்துச்சு. கவனிச்சிருங்க, அப்புறம் எழுதிக்கோங்க. அந்த நம்ம இப்ப இப்பனா நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கிறோம், அல்லது பதிப்பிச்சுக்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துடுறோம், அந்த மாரி பண்ணிடுறோம். அந்த காலத்துல அப்படி இல்ல. அத செய்றதுக்கு அத வந்து பார்த்து தான் எழுதி இன்னொரு காப்பி மாரி போடுறதுக்கு அந்த அந்த வேலைய செஞ்சவங்கள குறிக்கிற பேரு தான் பார்ப்பான். அத பார்த்து எழுதுறனால. இதுல என்ன பொருள்னா, அந்த பார்ப்பான் எழுதுறத மறந்துட்டாலும், அத திருப்பி எழுதிக்கிடலாம். ஆனா பிறப்பொழுக்கம் அப்படின்றது குன்றுச்சுன்னா, அத மாத்த முடியாது. அதுதான் இந்த குறளோட பொருள். இதுல இதுல வந்து இன்னொரு கருத்து வேறுபாடான இந்த குறள் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான குறளு. இந்த குறள்ல என்னன்னா, இன்னொரு இன்னொரு பொருள் இருக்கு. என்னன்னா, பார்ப்பனர்கள் வந்து உயர்ந்த ஜாதி. இது வந்து நம்ம இங்கிருந்து பார்க்கிற விசன்ல இருக்கும் அந்த 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 குறள். அவங்க உயர்ந்த ஜாதி. அவங்க வந்து மறைனா வேதங்கள். அது வந்து ஒரு பொருள். மறைய கத்துக்கிட்டாங்கன்னா, அத மறந்துட்டாலும் அவங்க திருப்பி படிச்சுக்கிடலாம். ஆனா, அவங்க பிறப்பொழுக்கம் குன்றுச்சுன்னா, அது திருப்பி இது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 பொருள். அதுதான் நெறைய இடத்துல இருக்கு. புக்ல இந்த குறள் இல்ல. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் தான் இருக்கும். ஆனா, அந்த பொருள் தப்பு. ஏன்னா, இது வந்து நம்ம பார்க்கிற விசன்ல இருக்கு. அந்த காலத்துல திருவள்ளுவர் காலத்துல குடிகள் தான் இருந்துச்சு. குடிகள் இருந்துச்சுன்னா, இப்ப நான் ஒரு பார்ப்பான் அந்த பார்த்து எழுதுற அந்த வேலை பார்க்கிறேன்னா, நான் ஒரு பார்ப்பான் குடியில இருப்பேன். நான் பிற்காலத்துல ஒரு போர்லயோ, ஒரு வீரனாயி ஒரு படைத்தளபதி ஆயிட்டேன்னா, நான் மறவர் குடியில போயிருவேன். இந்த மாரி குடிகள் ஒரு பிறப்பு அடிப்படையில இல்ல, வேலை அடிப்படையில தான் அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா நம்ம இப்ப பார்க்கிறப்ப, இப்ப இருந்து பார்க்கிறவங்க தானே பொருள் பொருள் எழுதுறப்ப, இப்ப இருந்து யோசிக்கிறப்ப, அப்ப பார்ப்பான்னா பிராமணன், பிராமணன்னா உயர்ந்த ஜாதி அப்படி சொல்றாரோன்னு இருக்கும். அந்த அது புரிஞ்சுச்சுல? அதான் இந்த இதோட பொருள். எழுதிக்கங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுல பொருள் என்னன்னா, நல்லொழுக்கம் ஒரு நன்மைக்கு விதையா இருக்கும். தீயொழுக்கமா இருந்துச்சுன்னா, அது என்றும் ஒரு துன்பத்தை இடும்புனா துன்பம்னு பொருள். ஒரு துன்பத்த தான் தரும். இதுல வித்து அப்படின்னா விதை. வித்துனா விதை, இடும்புனா துன்பம். இடும்பை தரும். இது தெரியல. சரியா தெரியல. பாத்துக்கோங்க. தான் தோணுது. ஆனா இத்து வரும். பை வரும். இடும்பை தரும். எழுதியாச்சா? எழுதியாச்சா? 8வது குறள். உலகத்தோடொட்டா உலகத்தோடொட்டா ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் மேதாவியா இருந்தாலும், இந்த உலகத்தோட ஒத்து போய் வாழ தெரியலனா,
நம்மளும் ஒரு அறிவில்லாதவங்க தான். நம்ம இந்த உலகத்தோட ஒத்து போய் வாழ என்னதான் படிச்சிருந்தாலும் உலகம் எப்படி போதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் இயங்க தெரியணும். அப்படின்றது தான் இந்த குறள். இதுல பொருள் அவ்வளவா இல்ல. ஒட்டானா அதான் ஒட்டானா உங்களுக்கே தெரியும். ஒத்து போறது. ஒழுக்கம் உடையவர் கொல்லவோ தீய வழுக்கியும் வாயார் சொல். ஒரு ஒழுக்க நெறிய பின்பற்றுறவங்க, அவங்க வாயிலிருந்து வழுக்கினா தெரியாம கூட தீய சொற்கள் வந்துராது. ஒழுக்கத்தின் ஓல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. இத இந்த ஓல்கார்னா விலக மாட்டார்ன்னு அர்த்தம். உரவோர்னா வலிமையுடையோர்ன்னு அர்த்தம். உரம் அப்படின்னாலும் வலிமைன்னு தான் பொருள். ஏதம் அப்படின்னா குற்றம். இழுக்கம் ஒழுக்கத்தோட அப்படியே நேர் எதிர் சொல் தான் இழுக்கம். அந்த ஒழுக்கம் தவறுனதால ஏற்படுற குற்றத்த பத்தி தெரிஞ்சவங்க, அந்த ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்க. அதுதான் இந்த பொருள். ஒழுக்கத்தின் ஓல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதுவரைக்கும் பார்த்த குறள்கள்ல உயிரினும் மேலானதாக எதை கருதணும்னு சொல்றாரு திருவள்ளுவர்? ஒழுக்கத்த. அதே மாரி பரிந்தும், வருந்தியும் காக்க வேண்டிய ஒண்ணு. வருந்தி காக்க வேண்டிய ஒண்ணா இருந்தாலும் அத கைவிடாம காக்கணும் அப்படின்னு எத சொல்றாரு? ஒழுக்கத்த தான் சொல்றாரு. வேற உலகத்தோட நம்ம எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் உலகத்தோட ஒத்துப்போய் வாழணும் அப்படின்றது ஒண்ணு சொல்றாரு. நன்றிக்கு விதையாக இருப்பது நன்மைக்கு விதையாக இருப்பது ஒழுக்கம் தான். இந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் வரும். எழுதியாச்சுல இது?
அடுத்தது பல்லு வகை. இந்த பல்லு வகை வந்து உழவர்கள மருதநில மக்களோட முதன்மை தொழிலு உழவு பண்றது. விவசாயம். அந்த உழவு தொழில பத்தி அதிகமா சொல்ற நூல். இது வந்து இதுல இந்த பல்லுல முக்கூடர் பல்லு, அப்புறம் திருமுருகன் பல்லுன்னு வரும். அந்த முக்கூடர் பல்லுல அதிக அரிசி வகைகள், மீன் வகைகள், அந்த வாழ்வியல் மருதநில மக்களோட வாழ்வியல அதிகமா சொல்ற ஒரு நூலா இருக்கு. இதோட வேறு பேர் என்னன்னா, உலத்திப்பாட்டு, பல்லேசல். மருதநில மக்களின் நந்தா இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பல்லு முக்கூடர் பல்லு. தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் என்னும் வகையில் சேர்ந்தது. அந்த வகைமையில பார்த்தோம்ல, அம்மைன்னு புலன்னு ஒரு வகையும் பார்த்தோம். அம்மை அந்த மாரி அந்த வனப்பு அந்த அந்த வகைகள்ல புலன் அப்படின்றது பல்லு வகை. இதுல ப்ரீவியஸ் இயர்ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இந்த இதுல தான் சேரி மொழியும், செந்தமிழும் ஒரு அடி குடுத்து அப்படி தொல்காப்பியர் கூறும் அந்த வகையில வர்றது எது அதுன்னு கேட்டிருந்தாங்க. பல்லு வகை. குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. சேரி மொழியும், செந்தமிழும் இப்படி குடுத்து அதுல புலன் என தொல்காப்பியர் கூறும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல இதுல ஒரு கன்ஃப்யூஷன் என்னன்னா, இந்த சேரி மொழியும், செந்தமிழும் அப்படின்றது குறிஞ்சியில குறவஞ்சியிலயும் சொல்லியிருப்பாரு. குறவஞ்சிலயும் அந்த மாரி ஒரு லைன் வரும். பல்லுலயும் லைன் வரும். ஆனா ஆன்சர் வந்து பல்லு தான் குடுத்திருந்தாங்க. ஆன்சர் கீழ. இது இப்ப நோட் பண்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சு. திருமலை முருகன் பல்லு. இந்த திருமலை முருகன் பல்லை இயற்றினவர் யாருன்னா, பெரியவன் கவிராயர். இந்த புக்ல இருக்கிற பல்லு வகை நெறைய பல்லு வகை இயற்றியிருப்பாங்க. இந்த சிற்றிலக்கியங்கள்ல நெறைய இயற்றியிருப்பாங்க. ஆனா நம்ம புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இந்த பெரியவன் கவிராயர். திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள குற்றாலத்துக்கு பக்கத்துல உள்ள பண்புலிப்பட்டணம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த பண்புலிப்பட்டணம் பண்ணைன்னும் அழைக்கப்படுது. பண்பைன்னு அழைக்கப்படுது. பண்பொழில்னு அழைக்கப்படுது. அந்த ஊர்ல ஒரு சிறு குன்று இருக்கு. அந்த குன்றோட பேரு திருமலை. அங்க இருக்கிற முருகப்பெருமான் அந்த குன்று மேல முருகப்பெருமான் இருக்காரு. அதனால இந்த பெயர் பெற்றிருக்கு. திருமலை முருகன் பல்லுன்னு. இவரோட ஊரு பண்புலிப்பட்டினம். அந்த பண்புலிப்பட்டினத்த பண்பைன்னு சொல்லுவாங்க. பண்பொழில்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஒரு குன்று மீது இருக்கிற ஒரு முருகனை இவர் பாடுறாரு. அதனால திருமலை முருகன் பல்லு அப்படின்னு பேர் வருது. இந்த நூல் பல்லிசை என்றும், திருமலை அதிபர் பல்லு என்றும் வேறு வகையில இந்த நூலுக்கு மற்றொரு பெயர்கள் என்னன்னா, பல்லிசை, திருமலை அதிபர் பல்லு. திருமலை முருகர் பல்லுனாலும் இந்த நூலு தான். திருமலை அதிபர் பல்லுனாலும் இயற்றினது பெரியவன் கவிராயர் தான். அடுத்தது முக்கூடல் பல்லு.
இந்த முக்கூடர் பல்லு தான் முதல் பல்லு அப்படின்னு பார்த்தோம். இந்த முக்கூடர் பல்லுக்கு வந்து இந்த இந்த 2 இடம் கான்ட்ரோவர்சியா இருக்கும். ஏன்னா இதோட ஆசிரியர் பேர் தெரியவில்லை. ஆனா இத நாடக பாங்குல பின்னாடி அமைச்சிருப்பாரு. என்னாயின புலவர்ன்னு. இது 2யுமே தெளிவா படிச்சுக்கிடணும். நாடக பாங்கில்னு கேட்டாங்கன்னா, என்னாயின புலவர். ஆசிரியர் வெறும் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அதிலேயும் ஆப்ஷன் என்னாயின புலவர் இருக்கும். ஆனா அத நம்ம போடக்கூடாது. பெரிய ஆசிரியர் பேர் தெரியவில்லை. இது 17ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அவர் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தோட இந்த பேச்சு வழக்கு அதெல்லாம் இதுல அதிகமா இந்த நூல்ல கையாண்டிருப்பாரு. அப்புறம் இதுல என்னன்னா, இதுல கதை என்னன்னா, அ இந்த திருநெல்வேலியில வந்து தன்பெருநை நதி, சிற்றாறு, அப்புறம் க அ இன்னொரு கோதாண்ட ராம ஆறுன்னு ஒரு 3 ஆறுகள் ஓடும். அந்த ஆறு 3ம் சேர்ற இடம் ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் முக்கூடல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வடக்குல இருக்க இடத்த முக்கூடல்னு சொல்லுவாங்க. முக்கூடல் அல்லது ஆசூர் வடகரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழ அந்த அந்த ஆறுக்கு தெற்க இருக்கிற பகுதிய சீவலப்பேரின்னு சொல்லுவாங்க. அந்த சீவலப்பேரியில மருதூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அழகன் அழகன் குடும்பன் அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு. இதோட இந்த இதுல வர்றவரு. கதை தலைவன் மாரி. இந்த அழகன் குடும்பன் அப்படிங்கிறவரு, இந்த வடகரையில ஒரு பொண்ணையும், தென்கரையில ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணியிருக்கப்ப, அந்த வடகரை பெண் வந்து வைணவ சமயத்த பெருமாள கும்பிடுறவங்க. தென்கரை வந்து சைவத்த கும்பிடுறவங்க. இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு, இவர் அல்லோலப்படுறத ஒரு இதா சொல்லி, அப்புறம் இவங்க 2 பேரும் கடைசி சேர்றது. அந்த சைவம், வைணவத்த சேர்த்து வைக்கிற மாரி இந்த பாடல் முடியும். இதுல முக்கியமானது என்னன்னா, 120 மீன் வகைகள் பற்றியும், 180 நெல் வகை பற்றியும் இந்த நூல்ல குறிப்பு இருக்கு. பழமையான நெல் வகைகள் பத்தி குறிப்பு இருக்கு. அந்த 180ங்கிற நம்பர் போதும். புக்ல வந்து எல்லா நெல்லும் குடுத்திருப்பாங்க. அது அத நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர்ல ஒரே ஒரு நெல்லு குடுத்திருந்தாங்க. அந்த நெல்லு சரியா ஞாபகம் இல்ல. நான் அத பார்த்தா உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு நெல்லு தான் குடுத்திருப்பாங்க. அந்த நெல் எல்லாம் படிக்க தேவையில்ல. இந்த 180 அப்புறம் 120 இந்த நம்பர்ஸ் முக்கியம். இத முக்கூடர் பள்ளு நோட் பண்ணிட்டு அப்புறம் அத நோட் பண்ணுங்க. சை சைவ வைணவ சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட சிற்றிலக்கியம் எதுன்னு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எழுதியாச்சு. இது எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? அடுத்தது சிந்து. சிந்து அப்படின்ற சிற்றிலக்கியம் எப்படின்னா, பல்லவி, அனுபல்லவி, சரணம். இந்த 3 உறுப்புகள கொண்ட ஒரு இசைப்பாட்டு. இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சித்தர் பாடல்கள் நெறைய இந்த சிந்து அப்படின்ற வகையில தான். சிந்து அப்படின்ற சிற்றிலக்கிய நடைமுறை வகையில தான் பாடப்பட்டிருக்கு. இது முக்கியமானது என்னன்னா, காவடி சிந்து, பூவடி சிந்து. காவடி சிந்தை இயற்றினவரு அண்ணாமலையார். பூவடி சிந்து அப்படின்றது ஒரு இஸ்லாமிய நூல். இது ஒரு இஸ்லாமிய நூல். ஹசன் அலி புலவர்ன்னு எழுதியிருப்பாரு. இதுல புக்ல இருக்கிறது நமக்கு காவடி சிந்து தான். இந்த காவடி சிந்த எழுதினவரு அண்ணாமலையார். தமிழ்ல முதல்ல சிந்து பாவ பாடினனால, இவர காவடி சிந்து தந்தை அப்படின்னு அழைக்கிறாங்க. அவரோட 18 வயசுலயே
ஊற்றுமலைக்கு சென்று அங்க இருந்த ஒரு குறுநில மன்னனான இருதயாலய மருதப்ப தேவர் அப்படின்றவரோட அரசவை புலவரா இருந்திருக்காரு. எங்க போயிருக்காரு? ஊற்றுமலையில உள்ள இருதயாலய மருதப்ப தேவரோட அரசவை புலவரா இருந்திருக்காரு. இது கேட்டிருக்காங்க. மொத்தம் இந்த நூல்ல காவடி சிந்துல 24 பாடல்கள் இருக்கும். கழுகுமலை முருகன் கோவில் கழுகுமலையில இருக்க முருகன பாட்டுடை தலைவனா வச்சு பாடப்பட்ட நூல் தான். அந்த கழுகுமலை வந்து பாண்டியர்களோட சிற்பங்களுக்கு குடைவரை கோயில் சிற்பங்களுக்கு ஒரு முக்கியமானது. இந்த அஜந்தா, எல்லோரான்னு சொல்ற மாரி தமிழ்நாட்டுல இருக்கிறது என்னன்னா, இந்த கழுகுமலை, அப்புறம் மாமல்லபுரம் அந்த குடவரை கோயில்கள் தான். நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சா? தென்னிந்திய மொழியின் ஒப்பிலக்கணம் அல்லது திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அவர் பேர் என்ன? சரி, திராவிட மொழிகள் எத்தனை இருக்கு? 20 இல்ல 28. 28 திராவிட மொழிகள் இருக்கு. முதல்ல தமிழ் மொழிக்கும், சமஸ்கிருத அந்த வடமொழிகளுக்கும் சம்பந்தம் இல்லன்னு முதல்ல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் பேர் என்ன? இல்லன்னா தமிழ, திரமிழ, திராவிடன்னு பிரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பேர் என்ன? ஹீராஸ் பாதிரியார். முதல்ல திராவிடம் அப்படின்ற சொல்ல சொன்னவர் யாரு? குமரில பட்டர். திராவிடம் அப்படின்ற சொல்லு தமிழ் சொல்லா? சமஸ்கிருத சொல். அந்த இதுக்கெல்லாம் தமிழியன் அப்படின்னு ஒரு பேரு. முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவரு இதெல்லாம் வடமொழியை சார்ந்தது இல்ல. இது ஒரு தனி குடும்பம்னு கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த மொழிகளுக்கெல்லாம் தமிழியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு. அவர் பேரு? ஹெக்கன். ஹெக்கன், ஹோக்கன். அடுத்தது தான் அவர் ஒரு பேர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கால்டுவெல் வந்து 1856ல அது முக்கியமானது. கால்டுவெல்ங்கிற பேரும் 1856ம் முக்கியம். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் அல்லது திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்னு ஒரு இத எழுதி புலிய பூனைன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இப்ப வரைக்கும் பூனைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அ அடுத்தது பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து ஒரு குழந்தையோட 3வது மாசத்துல இருந்து பாடுறது. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா, ஒரு அரசனையோ, இல்ல ஒரு கடவுளையோ, இல்ல ஒரு சாதாரண குழந்தையையோ, அந்த அவங்க 3வது இதுல மொத்தம் 10 பருவம் இருக்கும். பருவத்துக்கு 10 பாடல்ன்னு 100 பாடல் பாடுவாங்க. 3வது வயசுல இருந்து 3வது மாசத்துல இருந்து பாட ஆரம்பிப்பாங்க. வரிசையா பாடிட்டே இருப்பாங்க. ஆண்களுக்கு எந்த வயது வரை பாடுவாங்கன்னா, 16 வயது வரை பாடலாம். பெண்களுக்கு பூப்பு தொடங்கும் வரை பாடலாம். அரச குமாரர்களுக்கு முடிசூட்டிய பிறகு பாடக்கூடாது. இந்த மாரி ஒரு வரையறை இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆள் ஆயிறனால, பிள்ளை தமிழ் அப்படின்றது பாடக்கூடாது. இது அவங்களோட அந்த ஒவ்வொரு பருவத்துல ஒவ்வொரு இது செய்றது, சேட்டைகள் அதெல்லாம் வச்சு ஒரு இலக்கியமா வரும். இதோட பாட்டுடை அதான் 10 பாட்டுடை தலைவன வச்சு குழந்தை பருவத்திலிருந்து 10 பருவங்களா பிரிச்சு, ஒவ்வொன்னுக்கும் 10 பாடல்னு 100 பாடல்கள் பாடப்படும். குழந்தையோட 3ஆம் மாதத்திலிருந்து பாடப்படும். இது வந்து 2 பிரிவு இருக்கு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ்ன்னு. இதுல முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்ற ஒண்ணு தான் நமக்கு புக்ல இருக்கும். இதுல அந்த 10 பருவங்கள் என்னென்னன்னா, 10 பருவங்கள்ல பொதுவா 7 பருவம் இருக்கும். பெண்களுக்கும், ஆண்களுக்கும் பொதுவா 7 பருவம் இருக்கும். அந்த பருவங்கள் என்னென்னன்னா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. அடுத்து ஆண்பார் பிள்ளை தமிழ்ல 3 இது தனியா வரும். இந்த 3 விளையாட்டு ஆண் பிள்ளைகள் விளையாடுறது. இது 3 பெண் பிள்ளைகள் விளையாடுறது. ஆண்பார் பிள்ளை தமிழ்ல சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழ்ல கலங்கு, அம்மானை, ஊசல். இந்த அம்மானை முன்னாடி பார்த்தோம். அது ஒரு விளையாட்டு. முதல் பிள்ளை தமிழ் என்னன்னா, ஒட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் முதல் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ்ல சிறந்தது மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்.
அதுல முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ குமரகுருபரர் தான் இயற்றியிருப்பாரு. இந்த குமரகுருபரரோட வரலாறு எப்படின்னா, அவருக்கு 5 வயது வரைக்கும் பேச முடியாம இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இருந்து, அ அங்க பாடல் பாடுவாங்க. அத பார்த்து அப்படியே திருச்செந்தூர் முருகன் அருளால பேச அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேசும் திறன் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் அருள் பெற்றவுடன் பாடிய பாடல் தான். இந்த முருகன் அருள் பெற்று அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு பாடுன பாடல் தான் கந்தர் கலிவெண்பா. முதல்ல அவர் பாடுன பாடல். அப்புறம் குமரகுருபரன் அப்படின்னு முருகனால அழைக்கப்படுறாரு. இவருக்கு இன்னொன்னு என்னன்னா, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மீனாட்சி அம்மன் வந்து மாலை அணிவிச்சாங்களாம். ஒரு குழந்தை வடிவத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் இந்த குமரகுருபரருக்கு ஒரு மாலை அணிவிச்சாங்களாம். தங்கம் தங்க பொன்னாலான மாலைன்னு நெனைக்கிறேன். திரும்பியா முத்து மாலை. முத்து மாலை இவருக்கு அணிஞ்சிருக்காங்க. இவர் வந்து காசியிலும், திருப்பனந்தாளிலும் இந்த 2 இடத்துலயும் தம் பெயர்ல ஒரு மடம் ஆரம்பிச்சிருக்காரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. காசியிலும், திருப்பனந்தாளிலும் மடமை நிறுவியவர் யாருன்னு. இந்த குமரகுருபரர் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆளு. தமிழ், வடமொழி இது புக்ல எப்படி இருக்கனால இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது புக்ல அவர பத்தி சொல்றப்ப தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த 3 மொழியையும் அவர் கத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த முத்துக்குமார சுவாமி வந்து எந்த எந்த ஊர்ல அந்த முருகப்பெருமான வச்சு பாடுறது, அந்த புள்ளிருக்கும் வேலூர் அப்படின்ற இடத்துல எழுந்தருளிக்கும் முருகப்பெருமான பாடுனது தான் இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். அதான் அவர பாட்டுடை தலைவனா வச்சு பாடப்பட்ட நூல். இதுல இந்த பருவங்கள் முக்கியம். இந்த பருவங்கள் பார்த்துக்கோங்க தெளிவா. எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? எழுதியாச்சு. எழுதியாச்சா? இன்னும் ஒரு சில இலக்கிய பார்ட் இருக்கு. ஒரே இலக்கியமா போனா உங்களுக்கும் போர் அடிச்சிரும். படிக்கவும் தெகட்டிரும். அதனால அந்த அய்யனம் பார்ட் பார்த்துருவோம். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அப்ப ஊடால இலக்கியம் இன்னும் கொஞ்சம் அந்த சித்தர்கள், அப்புறம் அந்த பன்னிரு ஆழ்வார்கள் அது நம்ம தெளிவா இதிலேயே பார்த்துரலாம். ஏன்னா தமிழ்ல நம்ம படிக்க போறதில்ல. அதனால இதிலேயே தெளிவா பார்த்துரலாம். ஆழ்வார்கள், அது ஆழ்வார் வச்சு கேட்பாங்க. ஏன்னா 2லயே கேட்டிருந்தாங்க. குலசேகர ஆழ்வார் வச்சு "என்பானா நோக்கா" அந்த மாரி ஒரு லைன் குடுத்து, அது யார் எழுதுனதுன்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடோட ஹிஸ்டரின்னு பார்க்கிறப்ப, சங்க காலத்துல சேர, சோழ பாண்டியர்கள்னு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இடை அவங்க சங்க காலம்னு அழைக்கப்படுது. இடைப்பட்ட காலத்துல களப்பிரர்கள்னு ஒருத்தவங்க வராங்க. அது சங்கம் மருவிய காலம்னு அழைக்கப்படுது. 300ல இருந்து 600 300 கிபி 300ல இருந்து 600 வரைக்கும் அவங்க ஆள்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் முன்னாடி ஆதிக்குடியான பாண்டியர்கள் மறுபடியும் கடுங்கோன் பாண்டியன் களப்பிரர்கள்ட்ட இருந்து பாண்டிய மன்ன மீட்பாரு. அங்கிட்டு மேல பல்லவர்கள்னு ஒரு மரபு தோன்றும். பல்லவ மன்னனான சிம்ம விஷ்ணு வந்து அவங்க சாதவணர்கள்ட்ட இருந்து குறுநில மன்னர்களா இருந்து இங்க களப்பிரர்களை வென்று சிம்ம விஷ்ணு வெல்லுவாரு. அதுக்கப்புறம் அரசாட்சி அந்த திருப்புறம்பியம் போர்ல தான் மாறும். ஏன்னா பாண்டியர்கள், பல்லவர்கள்னு ஒரு டாமினன்ட்டான இது இருக்கிறப்ப, சோழர்கள் கையில அந்த பேரரசுக்கு இது வர்றது அந்த திருப்புறம்பியம் போர் தான். அதுல முக்கியமான வெற்றி கிடைக்கும் விஜயாலய சோழனுக்கு. அதுக்கப்புறம் ஆதித்த சோழன் பல்லவர்கள அழிச்சு பெரும்படைய வச்சு ஆரம்பிப்பாரு. அந்த இத 1ஆம் பராந்தகர் சோழன் தான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு வரும். குடவோலையில பார்த்திருப்பீங்கல்ல. அந்த 1ஆம் பராந்தக சோழன் தான் மேக்ஸிமம் ஆஃப் த பாண்டியர்களையும் வெல்லுவாரு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் காலத்துல அதான் அவங்களோட பீக்கான ஏரியா காலம். அதுல தான் வெளிநாடு வரைக்கும் வெல்லுவாங்க. இப்படி பீக்ல இருந்த சோழர்கள அழிக்கவும் ஒருத்தன் பிறந்தான். பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன். அவங்கள அழிச்சு கடைசி சோழர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியாம போயிட்டாங்க. ஹிஸ்டரியில இறந்தாங்களா? தப்பிச்சு போனாங்களா? எதுவும் ஹிஸ்டரியில தெரியல. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள் வரும். அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்களும் ஒரு நல்லாட்சி குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 200, 300 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ளேயே ஒரு தகராறு வந்தனால
உள்நாட்டு பிரச்சனை வந்தனால மறுபடியும் அவங்கள உள்ள அந்நிய படையெடுப்பு வருது. மாலிக் கபூர் வராங்க. வந்து அங்க ஒரு மதுரை சுல்தானியம்னு ஒண்ணு உருவாகுது. அங்க முகமது பின் துக்ளக்கோட ஆட்சி காலம் கொஞ்சம் சருகுறப்ப, இங்க இருக்கிறவர் மதுரை சுல்தானியம் தனியா அந்த அலாவுதீன் ஹசன் அப்படின்றவரு தனி இதா மாத்துவாரு. மாத்துனதுக்கு அப்புறம் அவர அடிக்க இங்க அந்த சம்புவரையர்கள தாண்டி குமாரா கம்ரன்னு ஒருத்தர் வருவாரு. கம்ரனன். அவர் வந்தோனயே விஜயநகர பேரரசு ஆட்சி இங்க வந்துரும். இங்க விஜயநகர பேரரசு ஆட்சி வரப்ப, விஜயநகர பேரரசோட பிரதிநிதியா நாயக்க மன்னர்கள் இருப்பாங்க. அந்த நாயக்க மன்னர் விஜயநகர பேரரசு கொஞ்சம் குன்றுறப்ப, நாயக்க மன்னரான நாகம நாயக்கர் வந்து அந்த இடத்த பிடிச்சுக்கிடுவாரு. இது இனிமே நாயக்கர் ஆட்சின்னு. அவரோட மகனான அந்த நாயக்கர்கள் அங்க மதுரையில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கப்பயும், பாண்டிய மன்னர்கள் வந்து அழிஞ்சிற மாட்டாங்க. மதுரை இல்லாம தென்காசி பாண்டியர்களா இருப்பாங்க. பாண்டியரோட மரபு பிற்கால கடைக்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் தென்காசி பாண்டியர்கள்னு ஒரு மரபு தொடரும். தென்காசியில அவங்க பூர்வகுடியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு மதுரைக்கு போரிட்டு மதுரையை கைப்பற்றணும் அவங்க இலக்கா இருக்கும். இந்த இடத்த பாண்டியர்கள் என்னைக்கு அவங்களோட ஒரு 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 பெரிய மறவர் குடி, ஒரு வீரர் குடி. மறவர்னா வீரர்ன்னு அர்த்தம். ஒரு வீரர் குடி. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்னைக்குனாலும் எழுந்து வருவாங்க. எழுந்து வந்து நாயக்க பேரரச வீழ்த்துவாங்கன்னு அப்படின்னு ஒரு பயம் வருது இவங்களுக்கு. பயம் வர்றப்ப தான் விஸ்வநாத நாயக்கர் கிட்ட அவரோட அமைச்சரான அரியநாதன் சொல்றாரு, காக்கித்திய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருக்கு. வாரங்கால தலைநகரா கொண்டு. அங்க வந்து பிரதாபருத்ரன்னு ஒருத்தவர் வந்து பாளையங்கள பிரிக்கிறாரு அவரோட ஆட்சிய. நெறைய இத பிரிச்சு, அங்க ஆட்சி பண்றப்ப அந்த பிரிச்சாளும் சூழ்ச்சி. பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே பிரிச்சாளும் சூழ்ச்சிய பண்ணவங்க தான் இந்த பாளையக்காரர்கள். இப்படி பிரிச்சோம்னா, தமிழகத்த ஃபுல்லா பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பேரளவு பகுதி அந்த பாண்டியர்களோட மெயினா இருக்கிற பகுதி மட்டும் தான் பிரிச்சிருப்பாங்க. 72 பாளையங்கள பிரிச்சு, அந்த ஏன்னா பாண்டியர்களோட குறுநில மன்னர்களா தான் அந்த சேதுபதி மன்னர்கள் இவங்கலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இப்ப இவங்க பாளையக்காரர்கள் வந்தோனயும், அந்த நாயக்கர் ஆட்சி வந்தோனயும், நாயக்கர் ஆட்சி கீழ இருப்பாங்க. ஒவ்வொன்னா பிரிச்சு 72 துண்டா பிரிச்சோனயும், பாண்டியர்களால மீண்டு எழவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த பாளையக்காரர் ஆட்சி தொடரும். அந்த கீழ இந்த 72 பாளையங்களும் வரிய அந்த நாயக்க மன்னர்கள்ட்ட குடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த கர்நாடக ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போடப்படும். ஆற்காடு நவாபுக்கும், பிரிட்டிஷுக்கும். அந்த ஆற்காடு நவாபோட கண்ட்ரோல்ல தான் மேக்ஸிமம் ஆஃப் த தமிழ்நாடு பிளேஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒப்பந்தம் போட்டோனே இவங்க அந்த பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பாங்க. வரி வசூலிக்கிற வரிய வந்து எப்படின்னா, ஒரு பங்கு வந்து நாயக்கர்களுக்கு குடுப்பாங்க. ஒரு பங்கு அவங்களோட ராணுவத்தோட இது 3 பங்கா பிரிப்பாங்க. ஒரு பங்க ராணுவத்து செலவுக்கும், ஒரு பங்க தனிப்பட்ட செலவுக்கும் வச்சிருப்பாங்க அந்த பாளையக்காரர்கள். இப்படி இருக்கிறப்ப பிரிட்டிஷோட கைக்கு அந்த வரி வசூலிக்கிற அதிகாரம் போகுது. அப்பதான் நெறைய பாளையக்காரர்களோட தகராறு ஏற்படும். நான் எதுக்கு பிரிட்டிஷ்க்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி வரும். அதுதான் இது. அதுதான் தொடக்க கால கிளர்ச்சி. இந்த இந்திய நிலப்பரப்பிலேயே முதல்ல பிரிட்டிஷ் எதிர்த்ததுன்னா, புக்ல புலித்தேவன்னு இருக்கும். ஆனா முதல்ல எதிர்த்தது அழகுமுத்துக்கோன்னு ஒரு மன்னர். அவர் வந்து கட்டாளங்குறிச்சி அது பின்னாடி பார்ப்போம். அவர் தான் முதல்ல பிரிட்டிஷ் எதிர்த்திருப்பாரு. இந்திய நிலப்பரப்பிலேயே. ஆனா புக்ல பூலித்தேவன் தான் இருக்கு. அதான் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியா வாழ்ந்த அந்த நாகம நாயக்கர், இந்த விஸ்வநாத நாயக்கர் முக்கியம். 1529ல அரியநாதர். இந்த அரியநாதர்ங்கிற பேரு முக்கியம். இவர் அமைச்சர், இவர் அரசர். 1529 அப்படின்ற வருஷமும் முக்கியம். பாளையக்கார முறைய அறிமுகம் செய்வாரு. தமிழக பகுதிய 72 பாளையங்கள பிரிப்பாங்க. அந்த வரி வசூலிக்கும் பகுதி அதான் 1/3ன்னு இருக்கும். 3 நான் சொன்னேன்ல அதான் இந்த பாயிண்ட். பாளையக்காரர் வரிகளை வசூலித்து, தாங்கள் வசூலித்த வரி பணத்தில் 3ல் 1 பங்க மதுரை நாயக்கர்களுக்கும், 1 பங்கு அந்த 3ல் இன்னொரு பங்க ராணுவ செலவுக்கும், மீதி பங்க அவர்களோட சொந்த செலவுக்கும் வச்சுக்கிடுவாங்க. அவர்களோட காவல். இப்ப இந்த பாளையக்காரர்களோட காவல் அப்படிங்கிறது வந்து படிக்காவல் அப்படின்னும், அரசு காவல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பாளையம் அது வந்து போலிகர் அப்படின்ற இதுல இருந்து தான் பாளையம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த பிரிட்டிஷ் வந்து பாளையக்காரர்கள போலிகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது அப்படியே இங்கிலீஷ்ல எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க? ஓகே. இங்கிலீஷ்ல நோட் பண்றவங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. இருங்க அடுத்ததும் பார்த்துருவோம். அப்புறம் மொத்தமா நோட் பண்ணிக்குவோம். இது இது வந்து இது என்னன்னா நாயக்க மன்னர்கள் வந்து கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதுல வர்றது தான் இது. கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள் என்னென்னன்னா, அந்த மதுரைய மையமா வச்சு பிரிச்சிருப்பாங்க. கிழக்கு பாளையங்கள் வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர்ன்னு இருக்கும். அப்புறம் மேற்கு பாளையம் வந்து இந்த கிழக்கு பாளையத்த வந்து இந்த தெலுங்கு பேசுற இந்த நாயக்கர்கள் அவங்க மரபுல வந்தவங்க அந்த கிழக்கு பாளையத்த மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேற்கு பாளையங்கள் வந்து இந்த மறவர் குடி. இந்த சேதுபதி மன்னர்கள் அந்த மாரி வர மறவர் குடி அந்த இது நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, அப்புறம் தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி இந்த இடத்தெல்லாம் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அத நான் பின்னாடி சொல்றேன். அப்ப நோட் பண்ணிக்கோங்க.
அதான் அந்த இதுதான். 1700 அந்த ஒப்பந்தம் கர்நாடக ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் அந்த இது மாறும். அந்த இந்த வருஷம் முக்கியம். 1792 அப்புறம் 1792 தான். 1792ல அந்த கர்நாடக ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு வரி வசூலிக்கிற மாரி வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தெரியுதுல்ல எல்லாருக்கும்? தெரியுதுல்ல? எழுதியாச்சா? இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. 1/3ன்னு போட்டு 1 மதுரை நாயக்கர் அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. எழுது. இது வந்து 72 பாளையங்களா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க. இது தமிழ்லயே சொல்றேன். எல்லாருமே தமிழ்லயே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 100 பேர் தான். அந்த 2 பாளையங்கள்ல கிழக்கு பாளையங்கள்னு போட்டுக்கோங்க ஹெட்டிங். கிழக்கு பாளையங்கள். சாத்தூர், எழுதி போறேன் பாத்துக்கோங்க. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர். மேற்கு பாளையங்கள், நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். சங்க காலத்துல ஜாதிய முறை இருந்துச்சா? ஜாதிய முறை இல்ல. குடிகளா தான் இருந்தாங்க. ஒரு குடியில இருந்து அவங்க தொழில் வச்சு அந்த பேர் இருந்துச்சு. இன்னொரு குடியா மாறலாம். இந்த ஜாதி அப்படின்றது எப்ப சீலிங் ஆகுதுன்னா, இந்த நாயக்கர் படையெடுப்புக்கு அப்புறம் தான். இந்த விஜயநகர படையெடுப்புக்கு அப்புறம் தான். இந்த விஜயநகர பேரரசு தான் அங்க அந்த ஆரியர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா இப்போ ஒரு தொழில்னா பிறப்பு அடிப்படையில செய்யணும். அந்த மாரி ஒரு இத பின்பற்றிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து இங்க மெஜாரிட்டியான பார்ட்ட பிடிக்கிறப்ப, இங்க இருக்கிறவங்களும் அத பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அந்த விஜயநகர பேரரசு தான் டாப்ல இருக்கிறப்ப, அந்த தொழில் எல்லாம் அந்த சீலிங் ஆக ஆரம்பிக்குது. இது பண்றவங்கலாம் இவங்க தான். இது பண்றவங்கலாம் இவங்க தான்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதிய முறை வளர்ந்தே வருது. இது எழுதலையோ? எழுதிட்டீங்களா எல்லாம்? நடுவன் குறிச்சி அந்த இது. நோட் பண்ணிக்கோங்க. அந்த கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் ரொம்ப முக்கியம். அது
ஆப்ஷன்ல மாத்தி குடுத்து கூட கேட்பாங்க. அத பார்த்துக்கணும். எழுதியாச்சா? மருதநாயகம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு படம் வேற வரதா இருந்துச்சு. நான் வரல. எனக்கு மருதநாயகம் அப்படின்றது மருதநாயகம் அவர் பேர் வந்து யூசப் கான், கான் சாஹிப்ன்னு இன்னும் மற்றொரு பெயர்கள் இருக்கு. இந்த மருதநாயகன் வந்து நெறைய ஒரு மாரி சோசியல் மீடியால என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு போராடுற மாரியும், ஒரு போர் வீரர் மாரியும், சுதந்திரத்துக்காண்டி போராடுற மாரியும் ஒரு மாரி ஒரு போர்ட்ரே இருக்கு. ஆனா அது எல்லாமே தப்பு. ஏன்னா, இந்த மருதநாயகம் தான் இந்த அழகுமுத்து கோனையும் பிடிச்சு குடுப்பாரு. பிரிட்டிஷ் கீழ தான் அவரு ஃபர்ஸ்ட் வேல பாப்பாரு. அவரு ஒரு சுத்தமான வீரர். ஒரு வீரன்னு சொல்லலாம். ஆனா நாட்டுக்காண்டிலாம் போராடல. அவர் அந்த மாரி எதுவும் பண்ணல. ஏன்னா, அழகுமுத்து கோன வென்று, அழகுமுத்து கோன பிடிச்சு குடுத்து பிரிட்டிஷ்க்கு பிடிச்சு குடுத்தது அவர்தான். பூலித்தேவன வென்றவர் அவர்தான். பூலித்தேவர் கடைசி காலம் என்ன ஆனாருன்னு தெரியாது. அவரோட இத கைப்பற்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அவர்தான். இப்படி இருக்கிறப்ப, இவர் வந்து வளர்றாரு. வளர்ந்து இவர் இவர் சுயநலத்துக்காண்டி இது பண்றாரு. ஒரு சில உதவிகளும் செய்றாரு. இத வச்சு அவரு ஒரு பெரிய படை ஃபார்ம் பண்ணிருவாரு. அப்படின்னு பிரிட்டிஷ்க்கு ஒரு ஒரு நியூஸ் போது. அதுக்கப்புறம் தான் அவர தூக்குல போட்டுர்றாங்க. அந்த நியூஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இங்கிட்டு இந்த பாளையக்காரர்களோட வந்து அ ச இவங்களோட சேர்ந்து பிரிட்டிஷ் எதிர்க்கவே ஆரம்பிப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் கீழ இருந்தவர் தான் அந்த மருதநாயகம். இதுல அழகுமுத்துக்கோன் தான் முதல்ல இவர் வந்து இந்த கட்டாலங்குளம் சீமையோட அரசரா இருந்தாரு. அவரோட நண்பரா இருந்தவர் யாருன்னா, ஜெகதீர வீரபாண்டிய எட்டப்பன் அப்படின்ற எட்டயாபுரத்த ஆண்ட ஒரு மன்னர் இவருக்கு ஒரு நெருங்கிய நண்பரா இருப்பாரு. முதலா பாளையக்காரர எதிர்த்து எதுக்கு உங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு கேள்வி கேட்டது அவர்தான். இவரு இவர் இந்த மாரி அங்க இவர பத்தி நம்ம புக்ல அவ்வளவா இருக்காது. இவர் போராடுறப்ப இந்த கோவமுற்ற ஜெனரல் அரச பிரதிநிதியாக ஜெனரல் மருதநாயகம், கான் சாஹிப், யூசப் கான். கான் சாஹிப்னால அவர்தான், யூசப் கான்னாலும் அவர்தான். இந்த மருதநாயகத்த அனுப்பி வைப்பாங்க. இந்த மருதநாயகன் அவரோட போரிட்டு வெல்லுவாரு. வென்றதுக்கு அப்புறம் இந்த அழகுமுத்து கோனு, அப்புறம் இவரோட 6 தளபதிகள் 248 பேரு. இவங்க எல்லா பேரையும் வச்சு பீரங்கியில கெட்டி, பீரங்கிய வெடிக்க விடுவாங்க. வெடிக்க விடுறப்ப அவங்க உடம்பு சிதறி தான் இறந்தாங்க. இதுக்கு காரணமா இருந்தது யாரு? மருதநாயகம். இத மொத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புலித்தேவன் பார்ப்போம். இந்த மருதநாயகத்துக்கும் அழகுமுத்துக்கோனுக்கும் இடையில நடந்த இது எங்க நடந்துச்சுன்னா, அந்த பெத்தநாயக்கனூர் கோட்டையில தான் நடக்கும். இந்த கோட்டையும் முக்கியம். பெத்தநாயக்கனூர் கோட்டை. பாத்துக்கோங்க. இந்த தொடக்ககால கிளர்ச்சி வந்து புக்ல எங்கெங்க இருக்குன்னா, 10த்ல லெசன் 9, 8த்ல லெசன் 4, 11த்ல லெசன் 18, 18. எழுதியாச்சா? எழுதியாச்சா எல்லாம்? அடுத்து பூலித்தேவர். இவர் வந்து அதான் வரி வசூலிக்கிறப்ப ஒரு சில பிரச்சனையாகும். பிரச்சனையாகி வரி கட்ட முடியாதுன்னு சொல்லுவாரு.
கட்ட முடியாதுன்னு சொல்லாதது மட்டும் இல்லாம, பாளையக்காரர்களோட ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி, பிரிட்டிஷ் எதிர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாரு. இது பிரிட்டிஷ்க்கு தெரிய வரும். தெரிய வந்தோனயுமே, அப்போ வந்து மாபூஸ் கான் இங்க வந்து முகமது அலி அப்படின்னு ஆற்காடு நவாப் பிரதிநிதி இருப்பாங்க. ஆற்காடு நவாப் முகமது அலி அப்படின்றவர் ஆட்சி செய்வாரு. அவரோட பிரதிநிதி தான் இந்த மாபூஸ் கான். அவரோட சகோதரர். அவரோட மூத்த சகோதரர் தான் அந்த முகமது அலியோட ஆற்காடு நவாபான முகமது அலியோட மூத்த சகோதரர் தான் அந்த மாபூஸ் கான். இவரும் இந்த கர்னல் ஹரன் அப்படின்றவங்களும் மதுரைய தாக்க போயிருப்பாங்க. மதுரைய அடிச்சு மதுரையில பிடிச்சிருப்பாங்க அந்த இடத்த. பிடிச்சப்ப இப்படி திருநெல்வேலியில பூலித்தேவர் அப்படின்ற ஒருத்தவரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. திருநெல்வேலி நெற்கட்டும் சேவல்லையும் போய் போரிட்டு அவரை வென்றுடுவாங்க அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த ஹெரன் என்ன செய்வார்ன்னா, ப அ வீரர்களும் சோர்வா இருக்காங்க. வீரர்களுக்கும் தகுந்த ஊதியம் இன்னும் குடுக்கல. அதே மாரி பீரங்கி படையும் இல்ல. பீரங்கி படையும் இல்ல. இந்த மாரி பற்றாக்குறை இருக்கனால இவர் திரும்பி போயிருவார். ஆ அந்த அந்த கமாண்ட ஏற்காம இப்ப போனா எப்படி தோல்வி தான் இதாகும். அங்க நெற்கட்டும் சேவல பூலித்தேவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படின்றப்ப இவர் திரும்பி போயிருவாரு. திரும்பி போறனால இவர பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு மறுபடியும் இந்த மாபூஸ் கான் தலைமையிலேயே ஒரு படை அனுப்புவாங்க. அந்த படை போகும். போறப்ப அவரு பூலித்தேவரும் ஒரு சில கூட்டமைப்பு ஏற்படுத்துவாரு. ஆ இவங்க படையோட அவங்க படை அதிகமா தான் இருக்கும். ஆனா, இந்த மாபூஸ் கானோட படை இங்க வர்றதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கும். அந்த பாளையக்காரர்ட்ட இருந்து பூலித்தேவர் உதவியா கேட்டிருப்பாரு. ஒரு 2000 வீரர்கள் வந்து இங்க சேர்ந்துருவாங்க. சேர்ந்தனையும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். களக்காடு போர்ன்னு ஒரு போர் நடக்கும். அந்த போர்ல பூலித்தேவருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் பூலித்தேவர எப்படியாச்சும் அடக்கணுமே நெனப்பாங்க. அப்பதான் மருதநாயகத்த நியமிப்பாங்க. மருதநாயகத்த நியமிக்கிறப்ப மருதநாயகமும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வெயிட் பண்ணுவாரு. பீரங்கி படை திருச்சியில இருக்கும். திருச்சியில இருந்து வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாரு. வெயிட் பண்ணிட்டு 1760 டூ அந்த அந்த டயத்துல 60, 61 டயத்துல நெற்கட்டும் சேவல போய் தாக்குவாரு. தாக்குறப்ப ஒரு 2 மாசத்துக்கிட்ட போர் நீடிக்கும். அதுக்கப்புறம் நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர்ன்னு அவரோட பூலித்தேவரோட முக்கியமான இடங்கள பிடிச்சிருவாரு. பிடிச்சதுக்கப்புறம் அவர் தப்பிச்சிருவாரு பூலித்தேவர். தப்பிச்சு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருப்பாரு. 1764ல இவர கொன்றுவாங்க மருதநாயகத்த. உள்ள இவன் வளர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு இவர் மேல ஒரு துரோக பழி போட்டு தூக்குல ஏத்திருவாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே 1764ல இவர் மருதநாயகத்தோட கண்ட்ரோல்ல தான் அந்த இடம் இருக்கும் நெற்கட்டும் சேவல். அவர் இறந்தனையும் இவர் மறுபடியும் வந்து பிடிச்சிருவாரு. பிடிச்சு ஒரு 3 வருஷம் ஆட்சி செய்வாரு. 1767ல இன்னொரு பிரிட்டிஷ் அதிகாரி வந்து பூலித்தேவர மறுபடியும் வென்றுவாரு. வென்றதுக்கு அப்புறம் புலித்தேவர் இறக்கல அந்த போர்ல. ஆனா கடைசி காலம் தெரியல. தலைமறைவாயிட்டாரு. அப்படியே தலைமறைவாவே முடிஞ்சிருச்சு அவரோட வரலாறு. அதான் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடிய முதல் தமிழ்நாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தவர். புக்ல பூலித்தேவர் தான் இருக்கு. ஆனா ஆப்ஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சி குடுக்குற ஆன்சர் கீய பொறுத்து தான் இருக்கு. 2ல அழகு முத்துக்கோன்னா ஆப்ஷன்ல இல்லாம இருந்துச்சுன்னா, பூலித்தேவரே போட்டுறலாம். 2மே ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா, நம்ம போடுறத போடணும். ஆனா ஆனா கிளைம் பண்ணலாம். பூலித்தேவர்ன்னு போட்டுட்டு, நம்ம புக்ல இருக்குன்னு கிளைம் பண்ணலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறது தான் முடிவு. திருநெல்வேலியில அந்த நெற்கட்டும் சேவல் தான் அவரோட தலைநகரா இருக்கும். அவரது பதவி காலத்துல அதான் இவர் வந்து ஆங்கிலேயருக்கோ முகமது அலி தான் அவங்களோட பிரதிநிதியா அந்த இடத்துல ஆற்காடு நவாப் அந்த நவாப் அப்படின்றது தான் இதா இருக்கும். இவங்களுக்கோ ஆங்கிலேயருக்கோ அடங்காம இருப்பாரு. இந்த மாபூஸ் கான், கர்னல் இந்த பேர் முக்கியம். மாபூஸ் கானும், கர்னல் ஹரனும். இந்த மாபூஸ் கான் அப்படின்றவரு மூத்த சகோதரர். யாரோட மூத்த சகோதரர்? ஆற்காடு நவாபான முகமது அலியோட மூத்த சகோதரர். இந்த இந்த ஆற்காடு நவாப் அந்த கர்நாடக போர் அதுல தான் அந்த ஆற்காடு நவாப் அவங்கலாம் வருவாங்க. அதுல 2 நவாப் அந்த நவாப்லயே அவங்களுக்குள்ளயே 2 தான் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஒண்ணு முகமது அலி, இன்னொன்னு சந்தா சாஹிப்ன்னு. அந்த சந்தா சாஹிப் அவங்க மரபுக்கு வந்து பிரெஞ்சு உதவும். அதெல்லாம் நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க. இவங்க மரபுக்கு வந்து அ ஆங்கிலேயர் உதவுவாங்க. அந்த முகமது அலிக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவர் தான் அந்த சந்தா சாஹிப். அந்த சந்தா சாஹிப் வந்து இவருக்கு உதவுவாங்க. பூலித்தேவர் பக்கம் நிப்பாங்க. இத மொத நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹெரன் அப்படின்றவர கர்னல நிரந்தரமா பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. அந்த நவாப் சந்தா சாஹிப்ன்னு பார்த்தோம். பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஆற்காடு நவாப் வம்சம்.
அதுல அவங்களோட இவரோட பிரதிநிதி இந்த 3 பேர் முக்கியம். புக்லயும் இருக்கும். மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். இவங்க 3 பேரும் இவருக்கு முகமது அலிக்கு எதிரா தமிழ் பாளையக்காரரான இந்த பூலித்தேவர் இவங்களுக்கு உதவுவாங்க. பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட அதான் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவாரு. அந்த கூட்டமைப்புல இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் வரமாட்டாங்க. சிவகிரி பாளையக்காரர்கள் வராம மிச்ச மறவர் பாளையக்காரர்கள் எல்லாமே பூலித்தேவர் பக்கம் இருப்பாங்க. அதே மாரி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை இந்த மன்னர்கள் வந்து ஆங்கிலேயர சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கூட்டமைப்பு ஒரு கூட்டமைப்பு பாளையக்கார கூட்டமைப்ப இது பண்ணுவாரு. அதுல யாரு வரமாட்டாங்க? சிவகிரி பாளையக்காரர்கள் வரமாட்டாங்க. அதே மாரி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர் பக்கம் போயிருவாங்க. மைசூர் அதான் பூலித்தேவர் வந்து சரி இவங்களுக்கு ஆப்போசிட்டா யார் யார் இருக்கா அவங்கலாம் படை திரட்டுவாரு. திரட்டுறப்ப மைசூர்ல ஹைதர் அலி இது பண்ணிட்டு இருப்பாரு. அவரையும் பிரெஞ்சுக்காரர்களோட ஆதரவையும் பெறலாம்னு நெனைப்பாரு. ஆனா அந்த மைசூரோட ஹைதர் அலி வந்து அங்க மராட்டியர்களோட போரிட்டனால இவரோட சேர முடியாம போயிரும். பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு சில இடத்துல உதவி பண்ணுவாங்க. அந்த பிரெஞ்சுக்காரரோட பின்னாடி காலத்துல இது வந்து இந்த பிரெஞ்சுக்காரரோட கூட்டணி வந்து அந்த இந்த இந்த போருக்கு அப்புறம் களக்காடு போர் 1756ல நடக்கும். அந்த போருக்கு அப்புறமும் இருக்கும். அது அந்த மருதநாயகம் மருதநாயகம் வந்து இவர் தாக்க வர்றப்ப, பிரெஞ்சுக்காரர்களோட புதுக்கோட்டைய ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சனால பிரெஞ்சுக்காரரால இவருக்கு உதவ முடியாது. பிரெஞ்சே சப்போர்ட் பண்ணாதனால, இந்த இவர் இவர் ஒரு கூட்டமைப்பு அமைச்சிருப்பார்ல, இந்த கூட்டமைப்பு எல்லாமே பிரிஞ்சிரும். பிரிஞ்சு திருவிதாங்கூரும் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சனால தான் மருதநாயகர்கிட்ட தோத்து போயிருவாரு. அந்த களக்காடு போர். இந்த மாபூஸ் கான் தான் ஒரு படைய கூட்டிட்டு வருவாரு. அதுல கம்பெனிய சேர்ந்த 1000 வீரர்களும், இந்த நவாப் முகமது அலியால அனுப்பப்பட்ட கூடுதலா 600 வீரர்களும் இருப்பாங்க. அந்த மாபூஸ் கான் களக்காடு வர்றதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர்ல இருந்து ஒரு 2000 வீரர்கள் மொத்தமா பூலித்தேவரோட படையில இணைஞ்சிரும். இந்த களக்காடு போர்ல நடந்ததுல மாபூஸ் கான் தோத்துருவாரு. பூலித்தேவர் வென்றுவாரு. பாளையக்காரரோட எதிர்ப்பு ஆங்கிலேயர் அதான். இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இத ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா தான் நெனச்சிருப்பாங்க. பெரிய அங்கிட்டு பேட்டில் ஆஃப் பிளாசி அப்புறம் அந்த மராட்டிய வார், கர்நாடகா வார் போயிட்டு இருக்கப்ப இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாரி தான் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பாளையக்காரரோட ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து இங்க அடிச்சு இவங்கள ஆங்கிலேயர் மாபூஸ் கானோட தலைமைய அடிச்சு வென்றனையும், இவங்களை சீரியஸா உள்ள இது பண்ண வைக்கும். அப்பதான் நெறைய பீரங்கிகள், நெறைய ஆயுதப்படைகள் எல்லாமே சேர்ந்து மருதநாயகத்தோட ஒரு படையா வருவாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனிய மறுபடியும் அனுப்புறது தான் அந்த மருதநாயகம். மருதநாயகம் என்று அழைக்கப்படும் யூசப் கான். யூசப் கான், கான் சாஹிப்னு அவர் தான் அழைக்கப்படுவார். அப்புறமா எழுதி போடுறேன். அழிஞ்சிரும். அந்த வெடி மருந்துக்காகவும், பீரங்கி குண்டுக்காகவும் வெயிட் பண்ணுவார். திருச்சியில இருந்து அது வந்துகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணிட்டு நெற்கட்டும் சேவல் கோட்டைய தாக்குவாரு. 2 மாதங்களா அந்த போர் நீடிக்கும். அந்த கோட்டைய இது பண்ண முடியாது, கைப்பற்ற முடியாது. ஆனாலும் பிற்காலத்துல அவரு ஆனா யூசப் கான் மருதநாயகம் வந்து ஒரு சுத்தமான ஒரு வீரர். அவரோட இத பயன்படுத்தி வென்றுருவாரு பூலித்தேவர. வென்றனையும் 1761 மே 16 இந்த டேட் முக்கியம். இந்த டேட் அன்னைக்கு தான் அந்த நெற்கட்டும் இந்த 3 இடங்களும் முக்கியம். இந்த 3 கோட்டைகள் இது. 3 கோட்டைகளும் முக்கியமான பூலித்தேவரோட முக்கியமான கோட்டைகள் இருந்த இடம். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டைகளையும் 1761ல மே 16 அன்னைக்கு கைப்பற்றிருவாரு. யார் கைப்பற்றுறா? மருதநாயகம். மருதநாயகம், கான் சாஹிப், யூசப் கான். பூலித்தேவர் அதுக்கப்புறம் தலைமறைவாயிருவாரு. அதான் புதுச்சேரியே ஆங்கிலேயர் கைப்பற்றனால பிரெஞ்சுக்காரர்களோட தலையீடு அதுக்கப்புறம் இல்லாம போயிரும். இல்லாம போனனால இவங்க கூட்டமைப்பு உடைஞ்சிரும். திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை இவங்கலாம் மறுபடியும் ஆங்கிலேயர் பக்கம் போயிருவாங்க. 1764ல இந்த வருஷங்களும் முக்கியம். 1764ல யூசப் கானான மருதநாயகத்த தூக்குல போட்டுருவாங்க. தூக்குல போட்டதுக்கப்புறம் 1767ல 1064லயே மறுபடியும் பிடிச்சிருவாரு. கோட்டைய பிடிச்சிருவாரு. 67ல கேப்டன் கேம்பல். இந்த கேம்பல் அப்படின்ற பேரு முக்கியம். கேப்டன் கேம்பல் வந்து மறுபடியும் பூலித்தேவர வென்று அந்த நெற்கட்டும் சேவல் அந்த இதையே பிடிச்சிருவாரு. பிடிச்சதுக்கப்புறம் பூலித்தேவரோட இறுதி நாட்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஹிஸ்டரியில தெரியல. அவ்வளவுதான். இந்த பூலித்தேவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து தானே எழுதணும்? இதுதான். இது
இதற்காக அப்படியே எழுதாதீங்க. உங்களுக்கு புரியிற மாரி ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கோங்க. இத எழுதிட்டு கிளம்புங்க. நன்றி. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுச்சு.